அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா பை அண்ட் பார்ட் சார்ட்ஸில் பகுதி 2 பார்க்க போகிறோம். சரியா, நம்ம ஆல்ரெடி 4 கணக்கு வரைக்கும் பார்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா 5வது கணக்கு. சரியா, ஒரு கணக்கு நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 8 லட்ச ரூபா. சரியாப்பா, 8 லட்ச ரூபாங்கிறது சரியான ஆன்சர். நான் நோட்டில் செஞ்சு பார்த்தேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா வந்து. சரி, அந்த கிரிக்கெட்டு மற்றும் கூடைப்பந்து இருக்குது. செலவழிக்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா. சரியா, 8 லட்ச ரூபா சரியான ஆன்சராக வரும். அடுத்து இந்த 5வது கணக்கில் நம்ம பார்க்கணும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரியா, இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஆகஸ்ட் 26 நடந்துச்சு இல்லையா அந்த எஸ்ஏ எக்ஸாம், அதில் கேட்ட கொஸ்டின். சரியா, இதில் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்ட் ஃபீன்னு சொல்லி ஒரு 15%, பெயிண்டிங் 15%, ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 13%, இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 19%, ப்ளம்பிங் 10, எலக்ட்ரிக்கல் 10, ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா 14, அடுத்து பார்த்திங்கன்னா மிசிலேனியஸ் அது போட்டு சொல்லிட்டு ஒரு 8% கொடுத்துருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஒரு செலவுகள் கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தை ஆகக்கூடிய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு செலவு % கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் கேள்வி, பெயிண்டிங் மற்றும் தரை வேலை ஒன்றாக சேர்த்து ஆகும் செலவு என்ன? அதாவது முதல்ல பெயிண்டிங் எத்தனை %? ஒரு 15%. தரை வேலை நினப்பா ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. ஃப்ளோரிங் எங்கே இருக்குது? ஃப்ளோரிங் தான் இருக்குது, ஒரு 14%. சரியா, இந்த ரெண்டுக்கும் ஆகக்கூடிய அந்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த தொகை எவ்வளவு? 1,20,000 ரூபா. இதில் நீங்கள் 15 14 கூட்டிடுங்க, எவ்வளோ ஆச்சு? 15 14 கூட்டினா எவ்வளவு? 5 4 9 21%. சரி, அது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. 1,20,000 ஒரு 29%. 29 என்ன போகிறது? ரைட், 29 தான். 2 0 அடிச்சிருங்க, மிச்சம் இருக்குது 120, 29 2 மட்டும் பெருக்கிறீங்க, ஆன்சர் வந்துடும். சரியா, 120 29 2 பெருக்கிறீங்க. 0க்கு 0, 9 2 18, 8 மீதி 1, 9 9 1 10 மீதி 2 இருக்கு. அப்படி தான் 2 0. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? 2 4 2 0 8 4 3 3480. வெயிட் பண்ணுங்கள், 12,000 நான் 0 மாற்றி போட்டேன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 1,20,000 தானே? 1,20,000 எவ்வளோ ஆச்சு? அப்போ 0க்கு 0 8 8 4க்கு 4 1 2 3 3480 தான் வருது. நான் மாற்றி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு 0 மாற்றி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1,20,000 ரூபா 4 0 போடணும். எவ்வளோ தானப்பா? ரைட், 4 0 நான் 3 0 போட்டேன். ஓகேவா, நான் சதவீதம் கண்டுபிடிக்கும் போது ஒரு 0 மாற்றி போட்டேன். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 3,48,000 ரூபா வரும். அப்படின்னா 3,48,000 எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். இதான் அது சரியான ஆன்சர். சரியா, நான் சதவீதம் கண்டுபிடிக்கும் போது 0 குறைச்சி போட்டுக்கிறேன், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரியா, அப்போது 3,48,000 ரூபா என்னது? தரை வேலை மற்றும் பெயிண்டிங்குக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு. சரியா, அடுத்து பாருங்கள், உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் இடையே ஆன வித்தியாசம் எவ்வளவு கேட்குறாங்க. முதல்ல உள்துறை அலங்காரம்னா என்னது? இன்டீரியர் டெக்கரேஷன் எங்கே இருக்குது? ஒரு 19%. அந்த 1,20,000 ஒரு 19% கண்டுபிடிங்க. முதல்ல 1,20,000. சரியா, 4 0 போட்டு நம்ம 3 0 போட்டேன். 4 0 எவ்வளவு? 19%. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? மிச்சம் இருக்குது 1,200 × 19 போடுங்க. 1,200 × 19. சரியா, 0 0 9 2 18க்கு 8 மீதி 1 10. சரியா, 9 9 9 1 10. அடுத்து 2 0 12 கூட்டினா எவ்வளோ வரும்பா? 2 2 0. அடுத்து 8 2 2 எவ்வளோ வருது? 22,800 வரும். சரியா, இதுக்கு அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு. சரியா, உள்துறை இதுக்கு 22,800 ரூபா உள்துறை அலங்காரத்துக்கு. சரியா, இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு எவ்வளோ வருது? 22,800 ரூபா வருது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கட்டிட கலைஞர்களுக்கு. அப்போ ஆர்கிடெக்ட் அப்படி தானே? ஆர்கிடெக்ட் ஃபீ இருக்குது 11%. அப்படி தானப்பா? 11% எதில் கண்டுபிடிக்கணும்? அந்த 1,20,000 1,20,000 × 11%. டேரெக்டாக போட்டுடலாம், உங்களுக்கு புரியுதுக்காண்டி போட்டுருங்க. சரி, இல்லை நான் வந்து டேரெக்டாக 1,200 11 பெருக்கி 2 0 2 0 அடிச்சிருங்க. ஸோ இப்போ 1,200 11 பெருக்கினா எவ்வளோ வரும்? 11 11 வரும். அதே 1,200 தான் வரும்னா. ஸோ 1,200 கீழே 1,200. சரி, எவ்வளோ வரும்? 0க்கு 0 இந்த 0க்கு 0 இங்கே 2 இங்கே 3 இங்கே 1 எவ்வளோ ஆச்சு? 1,32,000 வருதா?
ஸோ இப்போ இதை நீங்கள் கழிக்கணும். 1,32,000. சாரி, எவ்வளோ வருது? 1,32,200. 13,200. சாரி, 13,200. இது 22,800, அது 13,200. சரி, நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டையும் கழிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். கழிச்சா எவ்வளோ வரும்? 0க்கு 0, 8ல் 2 போச்சுன்னா 6, 2ல் 3 போகாது, 12ல் 3 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 7 2 9. இங்கே ஒன்று கடை வாங்கிக்கணும் 0. 9,600 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டியில் இருக்குது. 9,600 என்பது எனது சரியான ஆன்சர். உள்துறை அலங்காரத்திற்கும் மற்றும் கட்டிடக் கலைஞர்களிடையே ஆன வித்தியாசம் எவ்வளோப்பா? 9,600. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி எனது வேகமாக செய்யணும்பா, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் ஜிகே எந்த அளவுக்கு வேகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சைக்காலஜிக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. அப்படி தான் மைண்டில் யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் தெரியும் அப்படின்னா அந்த கொஸ்டினில் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியல, 4 ஆப்ஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் யோசிச்சா எனக்கு ஆன்சர் வந்துரும்பா அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினில் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ தான் யோசித்தாலும் எனக்கு ஆன்சரே வராதுன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மனசில் பட்டதை போட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சரியா? ஜிகே பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி சொல்ல ஜிகே 45 கேள்வி இருக்கு இல்லையா? 45 கேள்வியில் ஏதோ ஒரு கேள்வி வரும், நிற்கிறீங்க. அப்போ 10வது கேள்வி பார்க்குறீங்க. 10வது கேள்வி நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் படித்ததே இல்லை அப்படின்னா அந்த கேள்வி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு மனசில் படுறத போடணும். ஏவோ பிஎஸ்சி டிஓ டக்குன்னு போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஒரு கொஸ்டின் அடுத்து 16 கொஸ்டின் வாரீங்க. 16 கொஸ்டின் வந்து ஏதோ கொஸ்டின் தெரியுது, எங்கேயோ படிச்சிருக்காங்கன்னா மறந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஒரு 1 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் யோசிச்சோம்னா எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ யோசிச்சாலும் வரலனா அந்த கொஸ்டின்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு போட்டு சைக்காலஜி போய் நீங்கள் முக்கணும். சரியா? அந்த டைம் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சிலவங்க ஈஸியாக போடுவீங்க, ஒரு சிலவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு ஜிகேவில் எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டயத்தை நீங்கள் வந்து சைக்காலஜியில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்பா. அதான் உண்மை. சரியா? ஜிகே வந்து வரலனா நீங்கள் ஜிகேவில் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள், வேண்டாம் சொல்ல. எனக்கு சைக்காலஜி ஈஸியாக போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிகேல எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணலாம். எனக்கு சைக்காலஜி போட டைம் வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஜிகேல வந்து டைம் ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி சதவீதம் இது பார்த்தீங்க அப்படின்னா 2023 எஸ்ஏல கேட்ட கொஸ்டின் தான். இந்த வருஷம் நடைபெற்ற கேள்வியில். சரியா? இல்லை கொடுத்துருக்காங்க வளர்ச்சி நிறுவனம். இது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்குது வளர்ச்சி, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இயர். ஓகேவா? ஸோ அப்போ கேள்வி இல்லைன்னு பார்த்துடலாமா? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது? முதல்ல சராசரினா என்னென்னு தெரியணும். சராசரினா ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தா, அதாவது அந்த 5ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எண்களுடைய எண்ணிக்கை, அதால் வகுக்கக்கூடியது தான் சராசரி நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ 10 எண்கள் இருந்தால் அந்த 10 எண்களையும் கூட்டி அந்த 10ஆல் வகுக்கணும். அது வகுத்தான் அது வந்து சராசரி என்று பொருள். சரியா? அப்போது இங்கே வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கூட்டணும். முதல்ல ஒரு சில மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கூட்டுங்க. முதல்ல எவ்வளவு? -2.5. சரி, நல்லா மைண்டில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் என்னது கழிக்க வேண்டிய வரும். அப்போ முதல்ல ப்ளஸ் அப்புறம் கூட்டிருங்கப்பா. முதல்ல ஒரு 5, அடுத்து எவ்வளவு? ஒரு 20, அடுத்து எவ்வளவு? ஒரு 17.5, அடுத்து எவ்வளவு? 22.5, அடுத்து எவ்வளவு? ஒரு 9.5. சரியா? இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த 2.5 கழிச்சுக்கிடுவோம். சரியா? நான் மைனஸில் கொடுத்துருக்காங்க அதனால். இப்போ 3 கூட்டுங்க. 3 15க்கு 5, மீதி 1 வருமா? 5 1 6, 6 7 13, 13 2 15, 15 9 24க்கு 4, மீதி 2. யாருமே 2 இருக்கும். 2 2 4 1 5 5 2 7. சரியா? டோட்டல் எவ்வளோ வருது? 74.5 வருது. அப்படி தானே? 74.5 டோட்டல் வருது. அடுத்து இந்த 2.5 கழிக்கணும்ல, அப்போ கழிச்சா எவ்வளவு? 74.5ல் இந்த 2.5 கழிக்கணும். சரியா? ஸோ அப்போ இது 0 ஆயிரும். இங்கே 4 2 போச்சுன்னா 2 7 72 வரும். சரியா? நம்ம டோட்டல் எவ்வளோ போகிறது? 72. டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு? இது வந்து மொத்தம். அப்படி தான் நம்ம சராசரின்னு கண்டுபிடிக்கல, 72 தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சராசரி கண்டுபிடிக்க நினைச்சணும் மொத்தம் எத்தனை எண்களோ அதால் வகுக்கணும். அப்படி தானே? இப்போ 1 2 3 4 5 6 6 எண்களை வகுங்க. சரியா? ஒரு 6 6, 7 எத்தனை 6 இருக்கும்? ஒரு 6 இருக்கும், மீதி 1 இருக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ மீதி 1 இருக்கும். அந்த 1 பார்த்தீங்கன்னா 12,000, 6 12. ஸோ அப்போ சராசரி எவ்வளோப்பா? 12. சரியா? அப்போ அவங்க கேட்குறாங்க சராசரி 12 விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த என்னது வளர்ச்சி விகிதம் கேட்குறாங்க. 12 விட இங்கே இதில் அதிகமாக இருக்குது, இந்த 21 அதிகமாக இருக்குது, 17.5 அதிகமாக இருக்குது, 22.5 அதிகமாக இருக்குது, வேறு என்னது? அவ்வளோதான். அப்போ 3 மதிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சராசரி 12 விட அதிகமாக இருக்குது. சரி, அப்போ எத்தனை ஆன்சர் என்னங்க இருக்குது? 3 எங்கே இருக்குது? இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அப்போது 3 அந்த விகிதங்கள் பார்த்திங்க அப்படின்னா சராசரியை விட அதிகமாக இருக்குது. சரியா?
அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது? சார் இங்கே குறைவாக உள்ளது கேட்குறாங்களா? வெயிட் நான் மாற்றி போட்டேன். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது? இங்கே அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தப்பில் வரும். இங்கே வந்து குறைவு போட்டுக்கோங்க. சரியா? அங்கே வந்து குறைவு, இங்கே 3 தாம்பா. சரியா? அதிகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து குறைவாக இருக்குது. எத்தனை ஆண்டுகள் குறைவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 போச்சு அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 5, 2.5, 9.5. 3 வந்து குறைவாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி 3 வந்து அதிகமாக இருக்கும், 3 வந்து குறைவாக இருக்கும் சராசரியை விட. சரியா? இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் கேட்கப்பட்ட கேள்வி, ஈஸியாக போட்டு போயிடலாம். சரியா? அடுத்த கேள்வி, இது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 2023 இன்னொரு கொஸ்டின். மேக்ஸிமம் பாருங்கள், இந்த பார் அண்ட் பைஜெட்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. போன வருஷம் பிசியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் எஸ்ஏல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போன வருஷம் எஸ்ஏலி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பிசிலையும் 2 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. சரியா? ஸோ இதை பாருங்கள். முதல்ல என்ன போட்டிருக்காங்க, ஒரு இது பாஜெட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொடுத்துருக்காங்க, இது இயர் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்து இந்த கட்டங்கள், அந்த மாதிரி கட்டம் போடுறது அது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்தவர். அடுத்து இந்த ஒன்றுமே இல்லாத கட்டம் பார்த்திங்கன்னா எழுதியவர், இது தேர்ச்சி பெற்றவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஸ் கோடுனா என்னது? அப்ளைடு, விண்ணப்பித்தவர்கள். எம்டி பாக்ஸ்னால் எழுதியவர்கள். ஸ்டேட் கோடுனா தேர்ச்சி பெற்றவர்கள். சரி, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ கேள்வி என்ன? தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராயமான சதவீதம் என்ன? தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல கூட்டணும். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க தேர்ச்சி பெற்றவர்கள். சரியா? ஸோ அப்போ மொத்த மாணவர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு தேர்வுனா எழுதினவங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து அதில் பாஸ் ஆனவங்க பெயிலானவங்க கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம வந்து எழுதியவங்க கூட்டுறோமோ, எழுதியவர்கள் மொத்த எத்தனை பேர் எழுதியிருக்காங்க கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த எழுதியவர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸு, இது வந்து நீங்கள் வந்து கூட்டுங்க பார்க்கலாம். முதல்ல இங்கேருந்து கூட்டுங்க. சரியா? 6 2 8, 8 2 10, 10 8 18க்கு 8, மீதி 1. சரியா? 1 உடல் அப்புறம் சைவர் தான் இருக்குது. 9 1 10 இருக்குது, 10க்கு சைவர், மீதி 1 2 2 1 3 4 5 5 2 7 7 2 9 9 1 10. சரியா? ஸோ டோட்டலாக 1008 பேர் பார்த்திங்க அப்படின்னா தேர்வை எழுதியிருக்காங்க. ஓகேவா? அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? தேர்ச்சி பெறாதவங்க தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம தேர்ச்சி இங்கே கொடுத்துருக்காங்களா, தேர்ச்சி பெற்றவர்கள் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கூட்டுங்க. இது கூட்டினா எவ்வளோ வருது? கீழே இந்த பாக்ஸ் கூட்டுங்க. சரியா? 6 2 8 8 5 13, 13க்கு 3, மீதி 1 2 1 3 3 2 5 5 2 7 7 1 8 8 2 9. சாரி, 8 1 10க்கு சைவர், மீதி 1 1 1 2 3 4 5 6. சரியா? 603 பேர் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ டோட்டலாக 1008 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 603 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்க ஆள் தான் என்னது ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாதவர்கள். அப்போ 1008லேருந்து இந்த 603 கழிச்சிருங்கப்பா. சரியா? கழிச்சா ஆன்சர் நமக்கு வந்துடும். 8ல் 3 போச்சுன்னா 5, சைவருக்கு சைவர், 10ல் 6 போச்சுன்னா 4. 405 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில். சரியா? இப்போ இந்த ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் கேட்குறாங்க. டோட்டல் சதவீதம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல டோட்டல் தெரியணும். டோட்டல் எவ்வளோப்பா நம்மளுக்கு? 1008 பேர். அப்படி தானே? 1008 பேர் நம்மளுக்கு வந்து டோட்டல். எத்தனை பேர் ஃபெயிலு? 405 பேர் ஃபெயிலு. இன்று சதவீதம் கண்டுபிடிக்காண்டி ஒரு 100. சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடிக்கலாமா? 2000 படத்தில் அடிக்கலாம், 10,000 படத்தில் அடிக்கும். 10,000 படத்தில் அடிக்கும், 2000 படத்தில் அடிக்கும். சரியா? 52 100, 52 100 நலி 2 8, மறுபடியும் 25 2 50, 25 2 50, 2 4 252. வேறு என்ன எப்படி அடிக்கலாம்? 2000 படம் அடிக்க முடியாது. அப்படி தானே? அவங்க தோராயமாக தான் கேட்குறாங்கப்பா. தோராயமாக இந்த பாயிண்டில் வரும். அப்படி தானே? ஸோ இப்போ என்ன அடிக்கலாம்? இங்கே 252 இருக்குது, இங்கே 25 இருக்குது. ரெண்டையும் பெருக்கி அடிச்சிடலாமா? இப்படி 405 25 பெருக்குங்க. முதல்ல ரொம்ப பெருசாக போகுமோ? ஸோ 252 அடிங்கினேன். 2 250 தான் 400 பேரும். அப்படி தான். இப்போ ஒவ்வொரு 252 தான் இல்லை இருக்கும். அப்போ அதுவும் படிக்க முடியாது. 2000 படம் அடிக்க முடியாது. பெருக்குவோங்க. 405 25 முதல்ல பெருக்குங்க. 405 25 4 25 எவ்வளோ ஆச்சு? 4 25 100. அப்படி தானே? ஸோ அப்போ 1000 ஒரு 25 1025. சரியாப்பா? 1025 டிவைடட் பை 252. அப்படி தானே? 1025 டிவைடட் பை 252. சரியா? இதை நீங்கள் வகுத்துங்க. உங்களுக்கு தோராயமான அந்த சதவீதம் கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? 1025 அப்படின்னா ஸோ 4 25 அவங்களுக்கு 100 பேர். அப்படி தான் 4 250 இருக்குது. அப்போ 3 250 போட்டு பாருங்கள். 3 × 252 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 6க்கு 6,
3 15க்கு 5 மீதி 1 2 6 1 750 அப்படி தான் 750 வருது கரெக்டாக. ஸோ இது கூட 252 கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 750 கரெக்டாக பெருக்கிருக்கேன்னா 2 6 256 வரும் சரியா. இது கூட நீங்கள் 250 கூட்டினீங்கன்னா தாண்டிடும் சரியா. ஸோ இப்போ 3 282 எவ்வளோ ஒரு 282 3 252 எவ்வளோ வருது 756 வருது சரியா. அப்போ 3 756 3 எங்கே ஆரம்பிக்க பையில் 3 ஆரம்பிக்க எங்கே இருக்குன்னு பாருங்கள் சதவீதம் அதான் ஆன்சர். 3 எங்கே இருக்குது இருக்கு பாருங்கள் தான் ஆன்சர் சரியா. ஸோ இந்த மாதிரியும் ஒன்று ட்ரிக்காக போடணும் சரியா. இப்போ 1025 மேலே இருக்குது, கீழே 252 இருக்குது அப்படி தானே. 3 252 எவ்வளோ வரும் 756 வருது சரியா. ஸோ இப்போ 3 756 மீதி இருக்கும், நம்மளுக்கு மீதி தேவையில்லை. இருந்தாலும் இங்கே 3 எல்லாமே 3 இடத்துல பிரச்சனை இல்லை. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் எங்கேயுமே 3 ஆரம்பிக்கல, எங்கே தான் 3 ஆரம்பிக்குது இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ 35% தான் கரெக்டாக வரும் சரியா. அவ்வளோதான் ஆன்சர். டக்குன்னு போட்டு போயிடணும், எல்லாத்தையும் வந்து வகுத்துட்டு இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் இது வந்து மற்ற இருக்கக்கூடிய ஆப்ஷன்லையும் 3 நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வகுத்து போடணும். இப்போ இதில் வேறு எங்கேயுமே 3 இல்லை அப்படி தான். அப்போ நீங்கள் டேரெக்டாக என்னது 35% சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. அடுத்து தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு. ஸோ தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு அப்படி தானே. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் விண்ணப்பித்தவர் எத்தனை பேர் பாருங்கள், இது வந்து தேர்ச்சி பெற்றவர் சாரி எழுதியவர் பார்க்கணும் அப்படி தான். இந்த ரெண்டுக்கு தான் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 202 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறான். எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்கான் 198. எத்தனை பேர் வரல இல்லை 4 பேர் தான் வரல அப்படி தான். முதல் வருஷம் ஒரு 4 பேர் தான் வரல. அடுத்த வருஷம் பாருங்கள், டோட்டலாக 204 பேர் பண்ணியிருக்கான், 200 பேர் வந்துட்டான். அப்போ இதுலேயும் 4 பேர் தான் வரல. அடுத்து பாருங்கள் 210 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறான், ஆனால் எக்ஸாம் எழுதும் எத்தனை பேர் தான் 202 பேர் தான். அப்போ எத்தனை பேர் வரல ஒரு 8 பேர் வரல. அடுத்து 97 பாருங்கள், அப்ளை பண்ணவன் 208 பேர், ஆனால் எக்ஸாம் எழுதும் 202 பேர், அப்போ 6 பேர் தான் வரல. அடுத்து 98 212 பேர் அப்ளை பண்ணியிருக்கான், ஆனால் 6 பேர் தான் 206 பேர் தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கான். ஸோ இப்போ 6 பேர் வரல. அப்போ இதில் அதிகபட்சம் எங்கே இருக்குது 3வது ஆப்ஷன் அப்படி தான். 96 தான் பார்த்தீங்கன்னா 8 பேர் எக்ஸாம் எழுத வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் 96 சரியா. விட வந்து 96 எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி 96 என்பது என்னது சரியான ஆன்சர் சரியா. அடுத்து 8வது கணக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் எஸ்ஜி எக்ஸாமில் 22 கேட்ட கொஸ்டின் சரியாப்பா. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். இந்த மாடல் தான் திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு கேட்க மாட்டாங்க, இதே வகையான மாடலில் வேறு கணக்கு கேட்பாங்க. ஈஸியாக தான் கேட்பாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்காது. இது எஸ்ஐ கணக்குனால கொஞ்சம் டஃப்பாக கொடுக்குறாங்க. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் சரியா. இது பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி மக்கள் தொகை லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வருடம் சரியா. அந்த பைச்சாட்டை பார் சாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வி பாருங்கள், 2010 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளது. 2010 2020 வரைக்கும் கேட்குறாங்க அப்படி தானப்பா. 2010 2020 வரைக்கும் எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. வீடியோவில் பெருசு மட்டும் பாருங்கள், ஆன்சர் போட்டு போயிடலாம். முதல்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது 18 18 இருக்குது, இங்கே 27 இருக்குது, இங்கே 30 இருக்குது. எத்தனை கூடி இருக்குது 18 27 எத்தனை இதில் 2 அதில் 7 ஏத்தனை நினைக்கிறேன் அப்படி தானே. அப்படி நினைக்கிறேன் அப்படி தான்ப்பா. 2010 2020 எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளது. முதல்ல ஏ எடுத்துக்கோங்கப்பா, ஏ அப்புறம் எடுத்துக்கோங்க சரியா. இங்கே ஒரு 18 அப்படி தானப்பா 18. இங்கே எத்தனை கோடி இருக்குதுங்க 27லாம் இல்லை 2 அதில் ஒரு 7 2 ஒரு 9 தான் கோடி இருக்குது சரியா. முதல் வருஷம் 9 கோடி இருக்குது. அதுக்கடுத்து எவ்வளோ கோடி இருக்குது 3 தான் கோடி இருக்குது சரியா. 9 3 கோடி இருக்குது. இது ஏக்குள்ளது சரி. அடுத்து பி குள்ளதை பாருங்கள், இங்கே 30 இருக்குது, இங்கே 35 இருக்குது, 5 கோடி இருக்குது. அடுத்து இங்கே 35 இருக்குது, 30 1 தான் கோடி இருக்குது, 5,1 கோடி இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக சிக்கு பாருங்கள், இங்கே 25 இருக்குது, இங்கே 28 இருக்குது, ஒரு 3 கோடி இருக்குது. அடுத்து 28 இங்கே 33 ஆயிடுச்சு அப்படி தானே. ஸோ 27 2 7 3 5 தான் கோடி இருக்குது. ஸோ அப்போ அதிக வேறுபாடு என்ன தான்ப்பா இருக்கிற பெரிய நம்பர் என்னது 9 3 தானே. ஸோ இப்போ அந்த ஏ நகரத்தின் மக்கள் தொகை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து இந்த சதவீத வேறுபாடு இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியா. ஏ என்பது சரியான ஆன்சர் சரியா. இதானப்பா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அதானப்பா, அதான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 2 இங்கே 8 ஓகேவா, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது. எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக கேட்குறாங்க. இங்கே வந்து 18க்கு 30 எவ்வளோ பார்த்து டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 6 தானே சரி. 2 18 2 20 12 சரி தான் அப்படி தானப்பா 12 சரி ஓகே. இங்கே பார்க்கும்போது 27 35னா இதில் ஒரு 3 அதில் ஒரு 5 8. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இங்கே 30, 36, 6 சரியா. ஸோ இப்போ நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பி நகரம் தான் கேட்டிருக்காங்கப்பா. எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது. ஸோ அப்போ நீங்கள் என்றைக்குமே அந்த பி நகரத்தினுடையதை கீழே போடணும் தொகையை. அப்போ அங்கே முதல்ல கண்டுபிடிங்க. முதல்ல 30 இருக்கு அப்படின்னாப்பா. பி நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? பி சரியா. ஏ நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளோ அதிகரிச்சிருக்குது? 18லேருந்து 30 அதிகரித்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? ஒரு 12 அதிகரிச்சிருக்குமா? 12 × 100 கண்டுபிடிங்க. 0க்கு 0, 1 3 3, 4 3 12. எத்தனை சதவீதம் ஆயிடுச்சு? 40% ஆகுது. சரி, அப்போ இது வராது சரியா. அடுத்து ரெண்டாவது இதில் பாருங்கள், 2015 இங்கே 27, அங்கே 35 அப்படி தானப்பா. பீனுடைய இது எவ்வளவு? 35. எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குது? 27, இதில் ஒரு 3, அதில் ஒரு 5, 8%. 8 × 100 போடுங்க. 5 அடிங்க. 7 5 35, 25 100 அப்படி தானே. அடிக்க முடியாது அப்படி தானப்பா. இது வராது, பாயிண்டில் தான் வரும், இது வராது. அடுத்து லாஸ்ட்டாக இருக்குது என்னது தானே. ஸோ பி நகருடைய மக்கள் தொகை எவ்வளவு? 36. மேலே எவ்வளோ அதிகரிச்சிருக்குது? ஒரு 6 அதிகரிச்சிருக்கு அப்படி தானப்பா. × 10 சரியா. இப்போ அடிக்கலாமா? 100 12 அடிங்க. 18 2 36, 52 100, 92 18, 25 2 50, 3 9, 23 6, 25 2 50 / 3 வரம்பிட்டுருக்கேன். மாற்றி போட்டணும். ஒரு வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது. ஸோ அப்போ ஏ நகரை தான் கீழே போட்டு நினைக்கிறேன்ப்பா. ஓகேவா. ஸோ அப்போ முதல்ல ஏ நகரை கீழே போட்டு பாருங்களேன். மாற்றி போட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல ஏ பர்சன்டேஜ் எத்தனை? 18 எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குது? 18லேருந்து 30 கிட்டத்தட்ட ஒரு 12%. 12 இது கூட்டியிருக்காப்பா. லட்சங்களில் 12 லட்சம் கூட்டியிருக்கா அப்படி தானே. × 100 32 18, 25 2 50, 3 9, 4 12 அடி கொடுக்க முடியாது. அப்போ இது வராது. ஓகேவா, இது இருக்கட்டும். அடுத்த கணக்கு பாருங்கள். 27 அப்படி தானே. 27 எவ்வளோ கூடி இருக்குது? 35, இதில் ஒரு 3, இதில் ஒரு 5, 8 கூடி இருக்குதா? கட்டாயம் வராது, ஏன்னா பாயிண்டில் தான் வரும் சரியா. அடுத்து லாஸ்ட்டாக இதே பார்த்துருங்க. பி எவ்வளவு? ஏ எவ்வளவு? 30. எவ்வளோ அதிகரிச்சிருக்குது? ஒரு 6% அதிகரிச்சிருக்குது. × 100 இது போட்டால் வருமா? ஒரு சீரோ அடிச்சிடலாம். 1 3 3, 23 6, 2 × 10 20 சரியா. இதுதான் வருது, லாஸ்ட்டு தான் வருதுப்பா. 2020 தான் பார்த்திங்க அப்படின்னா பி நகரத்தின் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக இருக்குது சரியா. அப்போது 2020 எங்கே இருக்குது? 2020 ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். இதான் அது சரியான ஆன்சர் சரியா. இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவும் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டதுனால இவ்வளோ டஃப்பாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் பிசி எக்ஸாமில் ஈஸியாக தான் கேட்பாங்க சரியாப்பா. ஸோ இந்த 9 10 பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹோம் ஒர்க் சரியா. ஹோம் ஒர்க் பண்ணி போடுங்க. இல்லைனா முடிஞ்சால் நல்ல ரொம்ப திறமையான ஆள்னா நீங்கள் என்னது வீடியோ பார்த்துட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு குடும்பத்தின் வரவு செலவு வரைபடம் இது பார்த்திங்கன்னா போன வருடம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. 22 நான் சொன்னலாப்பா. இந்த மாதிரி பார் அண்ட் பட்ஜெட்லேருந்து 2 கொஸ்டின் கட்டாயம் இருக்குமா பிசி எக்ஸாமில் சரியா. ஏன்னா போன வருஷம் பிசி எக்ஸாமில் 2 கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எக்ஸாமில் 2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் எக்ஸாமில் 2 கேட்டிருக்காங்க சரியா. இதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. ஒரு குடும்பத்தின் செலவு கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்தீங்கன்னா உணவு, பி போக்குவரத்து, சி உடை, இதர செலவுகள், சேமிப்பு, வீட்டு வாடகை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. குடும்பத்தின் மொத்த வருமானம் 3080 எனில் போக்குவரத்திற்கு செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? இது முதல் கொஸ்டின். வீட்டு வாடகை எவ்வளவு? இது 2வது கொஸ்டின் சரியா. அந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒரு மாதத்திற்கான ஆடைக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? இந்த 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. கமாண்ட் எப்படி பண்ணுறீங்க? நிறைய பேர் தப்பாக பண்ணுறீங்க கமாண்ட் சரியா. அதான் நான் உங்களுக்கு மார்க் பதிவு சாராது எனது சரியான பார்க்க முடியும். கமாண்டில் ஒரே கமாண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ஓகேவா. இது 9வது கணக்கு. 9வது 1க்கு விட ஏபி, 2க்கு விட ஏபியில் சி, 3க்கு விட ஏபியால் சி இந்த மாதிரி பண்ணுங்கள் சரியா. அடுத்து 10வது கணக்கு அது மாதிரி பண்ணிடுங்க. நான் சொல்லிடுறேன் 10வது கணக்கு. இது 10வது கணக்கு சரியாப்பா. ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சரியா. அதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எஃப்ஏ இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா படிப்பு, பீனா வாடகை, சீனா கடைகள், டீனா உணவகம், ஈனா வாகனம், எஃப்னா மற்றவை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கீழே கொஸ்டின் பார்ப்போம். ஒரே கொஸ்டின் தான் சரியா. வாடகைக்கும் மற்றவைக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. 10ல் இப்படி போட்டு 1 கணக்கும் போட்டு ஆன்சர் ஏவா பியா சியா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சரியாப்பா. ஓகேவா. இதோட இந்த பார் அண்ட் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டு முடிச்சதும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கெலாம் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேவா. பார் அண்ட் பட்ஜெட் ரொம்ப முக்கியமான கேள்விகள் வருஷம் கேட்குறாங்க. இந்த வருஷம் 2 கொஸ்டின் வருதுப்பா சரியா. ஸோ நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.